கதையோட ஆரம்பத்துல ஒரு ஜிம்ல காட்டுறாங்க. பொண்ணுங்க எல்லாரும் இந்த எக்ஸர்சைஸுக்காக டான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அதுல ஒரு 3 பேர் தனியா பேசிட்டு நடந்து வருவாங்களா, அந்த குரூப்ல ஏஞ்சல்னு ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா. அவளோட பாய் ஃப்ரெண்டும் அங்க தான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பான் போல. அவனை பார்த்த உடனே அப்படியே ஓடி போயிட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பாளாம். அந்த பாய் ஃப்ரெண்ட் பேரு லியோன்னு வச்சுக்கலாம். அப்ப இதை பார்த்துக்கிட்டு இருந்த லீனாங்கிற ஒரு பொண்ணு கூட இருக்கிறவகிட்ட, இப்போ இந்த லியோ ஏஞ்சலை கரெக்ட் பண்ணியிருக்கானா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் என் கூட சுத்திக்கிட்டு இருந்தான், அவனுக்கு அவ்வளவு காசு செலவு பண்ணி இருந்துமே என்ன கழட்டி விட்டுட்டு இப்போ இவ கூட சுத்திட்டு இருக்கிறானா, அப்புறம் இந்த ஏஞ்சல் உன்னோட ஃப்ரெண்டு தானே, எங்கேயாவது அந்த லியோ என்ன கழட்டி விட்ட மாதிரியும் ஃப்ரெண்டையும் கழட்டி விட்டுற போறான், பார்த்து அவளுக்கு அட்வைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த லீனா அங்கிருந்து கிளம்பி வரும்போது அவளோட உடம்புல ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சாதாரணமா இல்ல, பயங்கரமா அரிக்கிற மாதிரி இருக்கும். உடனே ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்தா இன்னர்ஸ்ல புழுல இருந்த மாதிரி தெரியும். அந்த புழுவை பார்த்தோன்னே அவளுக்கு பயங்கரமா கொமட்டிக்கிட்டு வர, அதுக்கப்புறம் அந்த இன்னர்ஸ் எல்லாம் கழட்டி தூக்கி போட்டுட்டு வந்து கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருப்பாளாம். அப்போ கழுத்து அரிக்கிற மாதிரி இருக்க, கழுத்துலயும் சொரியறா. ஆனா சொரிஞ்சதுல தோலெல்லாம் பிஞ்சு கழுத்துல பயங்கரமா காயம் ஏற்படுது. போதாத குறைக்கு உடம்பெல்லாம் இன்னுமே அரிக்க ஆரம்பிக்க அவ ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாளா. அப்போ அவளோட முதுகுல ஒரு கருப்பு கலர் புள்ளி மாதிரி ஒண்ணு இருக்கும். அது என்னதுன்னு புரியாதவ அப்படியே முதுக கண்ணாடியில காட்டிக்கிட்டே இருக்க, டக்குன்னு அந்த கருப்பு கலர் புள்ளிக்குள்ள இருந்து சம்திங் ஏதோ சாறு மாதிரி தெரிக்க, அது கண்ணாடியில தான் தெரிச்சிருந்திருக்கும். உத்து பார்த்தா அதுக்குள்ளேயுமே புழு இருந்திருக்கும். உடம்பெல்லாம் பயங்கரமா அரிச்சு ஏகப்பட்ட புழு இருக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆக தரையில உருண்டு பிறண்டுகிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு எக்ஸ்ட்ராவா ஏகப்பட்ட புழு மேல இருந்தெல்லாம் அவ மேல விழுக, இப்ப அப்படியே சீன் கட் பண்ணி விவியன் ஒரு லேடியை காட்டுறாங்க. அண்ட் இந்த லேடி கொஞ்சம் சொசைட்டில ஒரு பெரிய கைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விவியனுங்கிற லேடியோட ஹஸ்பண்ட் ஒருத்தன் இருப்பான், அவன் பேரு புர்கான் அப்படிங்கிறவன். அவன் கூட தான் கால் பேசிட்டு இப்போ ஒரு ஸ்கூல் ஓபன் பண்ணி வைக்கிற ஒரு செர்மனி அட்டன் பண்றதுக்காக இந்த விவியன் வந்து இருந்திருப்பாங்க. இந்த ஸ்கூலுக்கு டொனேட் பண்ணி இருப்பாங்க. ஸோ அதனால தான் ஓப்பனிங் செர்மனிக்கு கூப்பிட்டு இருந்திருக்காங்களா. இதெல்லாம் இவங்க ஏன் பண்றாங்கன்னு பார்த்தா, நம்ம விவியன் கூடயே ஒரு ஆள் இருப்பாரு. அவர் ஒரு ஷாமன், ஒரு மந்திரவாதி மாதிரி. நம்ம ஊர்ல பணக்காரனுங்களா பர்சனல் டாக்டர் மாதிரி பர்சனல் ஜோசியக்காரனை வச்சிருந்துருப்பானுங்களே, ஸோ அந்த மாதிரி அவங்க ஊர்லயும் ஷாமன் அப்படிங்கிற ஒரு நபரை வச்சிருந்துருப்பானுங்க. அந்த ஆளோட பேச்சை கேட்டுட்டு தான் நீங்க சம்பாதிக்கிற காசுல இப்படி தானம் தர்மம் பண்ணா தான் இன்னுமே வளருவீங்கிற மாதிரி அவன் இதெல்லாம் சொல்லி செய்ய வச்சிருந்திருப்பான். இன்னொரு பக்கம் ஏஞ்சலையும் லியோவையும் காட்டுறாங்க. அப்போ ஏஞ்சல் சொல்லுவான், இங்க பாடுறா மகனே, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறங்கிற மாதிரி வாக்கு கொடுத்துருக்க. பெண் பாவம் பொல்லாதது, அதுலயும் ரொம்ப முக்கியமா இந்த ஏஞ்சலோட பாவம்லாம் உன்னை சும்மாவே விடாது, நீ கண்டிப்பா என்ன மேரேஜ் பண்ணி ஆகணும் சரியாங்கிற மாதிரி ஜாலியா ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் இந்த விவியன் இருந்தாங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் ஒருத்தன் இருப்பான் புர்கான் அப்படின்னு. அவன் கால்ஃப் ஆடிக்கிட்டு இருப்பானா, அவன் இந்த ஏஞ்சலுக்கு கால் பண்ணுவான். அங்கதான் ஒரு மேட்டர் தெரிய வருது, அந்த புர்கானுக்கு ஆல்ரெடி அந்த விவியன் கூட மேரேஜ் ஆயிருந்திருக்கு. ஏஞ்சலுமே இந்த லியோ கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறா. இருந்தாலும் இந்த புர்கானுக்கும் ஏஞ்சலுக்கும் ஒரு ட்ராக் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ எதுக்கு புர்கான் கால் பண்ணியிருந்திருக்கான்னு பார்த்தா, புர்கானும் ஏஞ்சலும் இப்படி கள்ளக்காதல் இருக்கிறாங்கல்ல, இந்த விஷயத்த புர்கான் அவனோட ஒய்ஃபா இருக்கிற விவியன் கிட்ட சொல்லியிருந்திருப்பான். அவங்க ஒய்ஃபுமே ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, சரி இவங்க இந்த அஃபேர்ல இருந்து வெளியே வர மாதிரி தெரியலன்னு, நீ அவளை வேணும்னா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோ, ஆனா அதை அஃபீஷியலா பண்ணுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக என்னோட ஒய்ஃப் பெர்மிஷன் கொடுத்துட்டா, ஸோ உன்னோட முடிவு என்னன்னு கேட்டா ஏஞ்சலுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லுவாளா. அங்க குளிச்சுக்கிட்டு இருக்கிற லியோக்கு கேட்க கூடாதுங்கிற மாதிரி தான் ஏஞ்சல் ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருப்பா. இருந்தாலும் லியோக்கு யாருக்கிட்ட அவ பேசுறாங்கிறதுலாம் தெரியும். அன்னைக்கு நைட்டு விவியனோட வீட்டில் அவங்களுக்கு ஒரு பையன் வேற இருக்கும் போல. ஸோ அந்த புர்கானும் இப்போ ஏஞ்சலை மீட் பண்ணலான்னு கிளம்புனவனும் தன்னோட பையன் கிட்ட இப்படி அப்பாவுக்கு ஒரு வேலை இருக்குடா, நான் கிளம்பிட்டு வரேன்னு சொல்லும் போது, என்ன அந்த ஏஞ்சலை தானே பார்க்க போறேன்னு அவன் பையனே ஒரு மாதிரி சீப்பா தான் பேசுவானா. இங்க அதுவே ஏஞ்சலும் வெளியில கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்டு கிட்ட கால்ல பேசிக்கிட்டு இருப்பாளாம். இந்த ஏஞ்சல் என்ன பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கிறான்னு எதுவுமே தெரியாத அந்த ஃப்ரெண்டுமே, எனக்கு என்னமோ அந்த லியோனை ஏமாத்திருவான்னு நினைக்கிறேன், எதுக்கும் நீ அவன் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ, கண்டிப்பா அவனோட காசுக்காக தான் அவன் பின்னாடி சுத்துற மாதிரி தெரியுது, மேபி அவன் கீது உனக்கு வசியங்கீது வச்சிருந்திருப்பானா அப்படின்னு. அந்த ஃப்ரெண்டு பிள்ளைக்கு இந்த லியோ மேல பயங்கர சந்தேகங்கிறது இருக்குமா. அப்ப அந்த லியோவுமே வந்துட்டு நைட்டு குடிக்கிறதுக்காக ஏதோ ஷாம்பைன்லாம் வாங்க போறாங்களாமா, சரக்கு வாங்க போறாங்களாமா. அதுக்காக நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னவனுமே, இன்கேஸ் என்னோட கிரெடிட் கார்டு ஒர்க் ஆகலாம் என்ன பண்றது, அதனால உங்கள்கிட்ட கேஷா காசு இருந்தா கூடன்னு இந்த ஏஞ்சலுக்கிட்ட இருந்தா காசும் வாங்கிட்டு போவான். இதெல்லாம் நடக்கும் போதுமே அந்த ஃப்ரெண்டு புள்ள காலில் தான் இருந்திருப்பாள். பார்த்தியா நீ எப்படி அவனுக்கு அடிப்படைஞ்சு போறேன்னு, கண்டிப்பா அவன் உனக்கு ஏதாவது வசி இங்கீது வச்சிருந்திருப்பான். நீ அந்த லியோவை சந்தேகப்படலைனாலும் பரவாயில்ல, எனக்கு சந்தேகமா இருக்குது, அதனால நீ ஒழுங்கா அவனோட ரூமை சர்ச் பண்ணி பாருன்னு சொல்லக்குள்ள சரின்ட்டு இந்த ஏஞ்சலுமே அவ வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸையும் புரட்டி போட்டு பார்க்கும்போது ஒரு பிளாக் கலர் கவருங்கிறது மாட்டுது. அதுக்குள்ள அவளோட போட்டோ வச்சு ஒரு செய்வன ஒன்று இருக்கு, ஒரு வசியம் ஒன்று இருக்கு. சரக்கு வாங்கலான்னு அந்த லியோவும் வெளியில வந்திருப்பான்ல, கார் கீயா மறந்து வச்சுட்டோன்னு அதை திருப்பி இருக்கிறதுக்காக மேலே வரும்போது கரெக்டா இவ இதை கையில் எடுத்து வச்சிருக்கிறதா பார்த்துடுறான். அதை ஏஞ்சல் பார்த்துட்டான்னு ரொம்ப பெருசான லியோ டிராமா போடல,
ரேதர் அதை திருப்பி கொடுன்னு தான் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஓ! அப்ப இவ்வளவு நாளா நான் உன் கூட சுத்திட்டு இருந்ததுக்கு காரணம் இந்த ஒரு செய்வன தானா? இத வச்சு தான் என்ன நீ மயக்கியிருந்திருக்கியாடான்னு கோவத்துல அத கீழ போட்டு உடைச்சுட்டு, அங்க இருந்தத போக பார்க்கும்போது லியோ ஏஞ்சல பிடிச்சு நிறுத்துறதுக்காக முயற்சி பண்ணா, அவன தள்ளி விட்டுட்டு போயிருவாளா? ஆனா அப்படி கீழ தள்ளி விட்டதுல அந்த சூனிய பொருட்கள்ல வந்து கிளாஸ் பீசஸ் இருந்திருக்கும் போல. அது அவனோட முகத்தை கிழிச்சிருக்கு. அதுக்கப்புறம் லியோ வீட்டுக்கு போகும்போது, வீட்ல லியோவோட ஆன்ட்டி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களோட முகமும் கொஞ்சம் விகாரமா இருக்கும். இப்போ லியோ இப்படி ஃபேஸ கிழிச்சிட்டு வந்திருக்கானா, இத பார்த்தோன்னே டேய் யாரா அதை பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகல. அவங்களே ஒரு ஊசியை வச்சு தைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் எந்த ஒரு அனஸ்தீசியாவையும் கொடுக்காம கமான் யார் இதை பண்ணணும்னு சொல்லு, யாரு பண்ணாங்கன்னு சொல்லு, அவங்கள முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா அந்த புர்கானுக்கும் ஏஞ்சலுக்கும் மேரேஜ் நடக்கிற நாள் வந்திருக்கு. அந்த மேரேஜ் அட்டன் பண்றதுக்காக ஆப்வியஸ்லி புர்கானோட ஒய்ஃபான அந்த விவியனும் வந்திருப்பாங்க. விவியன் கூட வந்து அந்த ஷியாமனுமே இந்த மாதிரி இந்த இடத்துல ஏதாவது கெட்ட எனர்ஜி கீழ் இருக்குதா அப்படின்லாம் ஃபீல் பண்ணி பார்க்குறான். அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. மேபி இந்த ஏஞ்சல் தன்னோட புருஷனை வளைச்சு போடுறதுக்காக ஏதாவது செய்வனை வச்சிருந்திருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி இந்த விவியன் சந்தேகப்பட்டிருந்திருப்பாங்க. ஆனா எந்த ஒரு கெட்ட சத்தியுமே இந்த இடத்துல இல்லைன்னு அந்த ஷியாமன் சொன்னாங்காட்டி ஓகே அப்படின்னா உண்மையாலுமே என் புருஷன் அந்த பொண்ணை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்றான் அப்படிங்கிற விஷயத்த இந்த விவியன் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் நடக்கிறதுக்காக அந்த ஏஞ்சலையுமே அழைச்சிட்டு வராங்க. அப்போ ஏஞ்சல் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. அவ சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்க அம்மா தலை செய்வி விட்டுட்டு இந்த மாதிரி என்னோட அழகு குட்டியே லைஃப்ல நீ எதையாவது ஆசைப்பட்டு அதை கிடைக்க விடாம எத்தனையோ பேர் தடுத்தாலுமே அது எல்லாத்தையும் மீறி நீ கண்டிப்பா அதை அடைஞ்சுதான் ஆகணும். மற்றவங்களுக்காக அதை விட்டு கொடுத்துடாதுங்கிற மாதிரி ஒரு குதர்க்கமான அட்வைஸை கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த அட்வைஸை கொடுத்த கையோட யாரோ காலிங் பில் அழுத்துறாங்கன்னு போய் கதவு நீக்கும் போது அது ஏதோ ஒரு லேடி தான் ஹஸ்பண்ட் கூட இந்த ஏஞ்சலோட அம்மா வந்து அஃபார்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சண்டைக்காக வந்திருப்பாங்க. நீ இப்படி அழகா இருக்கிறங்காட்டி தான் நம்ம பின்னாடி என் புருஷன் வரான்னு சொல்லி அவளோட ஃபேஸையும் கிழிச்சு விட்டு போயிருந்திருக்கு. அவ்வளோ நேரமா தலசி விட்டுட்டு இருக்கும்போது ஏஞ்சலோட அம்மா ஏஞ்சல்கிட்ட நல்ல விதமாக தானே பேசியிருந்திருப்பாங்க. ஆனால் அந்த வழியில் அவ சில வார்த்தைகளை விட்டுருந்துருப்பா. இன்கேஸ் நான் மட்டும் ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா உங்கள் அப்பனை கல்யாணம் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருக்க தேவையில்லை. நீ பிறந்தது தான், நீ என் வயிற்றுல உருவானது தான் தப்புங்கிற மாதிரி அன்னைக்கு சில விஷயங்கள்லாம் பேசினவ. அதுக்கப்புறம் லேட்டர் சூசைட் பண்ணி இறந்துருப்பா போல. இதையெல்லாம் அவ யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மேரேஜ்லாம் நடந்திருக்கும். அடுத்த நாள் காலையில் அந்த புர்கான் ஏஞ்சலை வேற ஒரு வீட்டில் தான் தங்க வச்சிருந்துருப்பானா. அப்போ அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல அங்க பெட்ல யாரோ இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு செகண்ட் திரும்பிட்டு மறுபடியும் கண்ணாடி திருப்பி பார்த்தா அந்த இடத்துல லியோ இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா பெட்ல லியோ இல்ல, வெறும் ரிஃப்ளெக்ஷன்ல தெரிஞ்சிருந்திருக்கான். அதே நேரத்துல அந்த புர்கான் அவனோட நெஃப்யூ ஒரு பையன் ஒருத்தன் இருப்பான். அவன் பேரு ராய். அந்த பையன் கிட்ட தான் நம்ம ஏஞ்சலை வந்து பாத்துக்கிற பொறுப்பை கொடுக்குறான். இப்போதைக்கு ஏஞ்சல் தான் இந்த வீட்டுல தனியா இருக்கிறா. ஸோ இந்த புர்கான் இல்லாத நேரத்துல அவளுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சா நீ அதை பண்ணி கொடுங்கிற மாதிரி தான் இந்த நெஃப்யூவை இந்த ராயை நம்பி விட்டுட்டு போறான். அதுவே இந்த லியோவோட முகத்துல இப்படி ஒரு கோடை போட்டுட்டு பிளஸ் தன்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்கிற மாதிரி அந்த லியோ ஃபீல் பண்றான். அதனால அவனோட ஆன்ட்டி கிட்ட என் வாழ்க்கையை மட்டும் இப்படி நாசம் பண்ணிட்டு போயிட்டால, அவளோட மேரேஜ் லைஃபும் நல்லா இருக்க கூடாது, அவளை ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்கும்போது ஒன்னும் பிரச்சனை இல்லடா தங்கம், நீ போய் அவளோட எச்சில மட்டும் கொண்டு வா, அவளை என்ன பண்றான் பாருன்னு அந்த ஆன்ட்டியுமே பயங்கர கான்ல தான் இருக்கிறாங்க ஏஞ்சல் மேல. அவங்க ஆன்ட்டி கேட்டுக்கிட்ட மாதிரியே லியோவும் ஏஞ்சல் ஜிம்ல இருக்கும்போது வேணும்னே அவகிட்ட பிரச்சனை பண்ற மாதிரி போயிட்டு சரி சரி நான் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு உமா கொடுக்கணும்னு சொன்னா போய் வேலையை பாடுறான்னு லியோவோட மூஞ்சிலே காரி துப்பிட்டு போக லியோவும் அதான் எதிர்பார்த்தான். ஸோ அப்படியே கர்ச்சீஃப்ல அந்த சலைவாவை எடுத்து வச்சுக்க. அடுத்தது இந்த புர்கான் ஏதோ லேண்டு வாங்கி இருந்திருப்பான் போல. ஸோ அது இதுக்கு முன்னாடி ஒரு சுடுகாடா இருந்த காரணத்தால எதுக்கோ பூஜையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிச்சா கரெக்டா இருக்குங்கிற மாதிரி கூட இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்களா. ஆனா இந்த பூஜையெல்லாம் பண்றதுக்காக ஏற்கனவே ஆளுங்களையும் கூப்பிட்டோன்னு சொல்லக்குள்ள அந்த இடத்துல ஒரு ஷியாமன் ஒருத்தன் வருவான். அந்த ஆள் ஒரு பானையை புர்கான் கிட்ட காமிச்சுக்கிட்டு நீங்க இதுல எச்சில் துப்புனீங்க அப்படின்னா இதை வச்சு நாங்க சில பூஜையெல்லாம் பண்ணி இந்த சுடுகாட்டில் இருக்கிற எந்த ஒரு பேயும் இந்த லேண்டில் நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு புர்கானும் அந்த சட்டியில் துப்பிட்டு போயிடுவான். ஆனால் அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க அது நம்ம லியோவாக இருக்கும். அதுவே அன்னைக்கு நைட்டு இந்த ஏஞ்சல் புள்ள பாத்ரூமில் வலிக்கி விடுற மாதிரி சும்மா ஒரு ஆக்டிங்கை போட்டிருப்பாளா. ராயுமே ஈவினிங் வரைக்கும் அங்கே தான் இருந்திருப்பான். அதனால அவளை கைத்தாங்கல்ல பெட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது இதாண்டா சான்ஸ்னு ஏஞ்சல் ராயை கிஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ராய் தள்ளி விட்டுருவானா. ஏன்னு ஏஞ்சல் கேட்டா
நீங்க என்னோட அங்கிளோட ஒய்ஃப், அதனால இப்படி பண்றது தப்புன்னு சொல்லிட்டு அவன் போக, இங்க லியோவை காட்டுறாங்க. ஏஞ்சல் அண்ட் புர்கான் இவங்க 2 பேரோட சலைவாவையும் எட்டு வந்திருப்பானா, எச்சிலி எட்டு வந்திருப்பானா, அதை அவங்க ஆன்டி கிட்ட கொடுக்கக்குள்ள அதை வச்சு அவங்க சில சூனியெல்லாம் பண்றாங்க. சூனியா பண்ணிட்டு 2 பொம்மையை கொடுத்து வந்திருப்பாங்களா. இப்போ இந்த 2 பொம்மையை கொண்டு போய் அவங்க வீட்டுல புதைச்சாகணும். முதல் பொம்மையை கொண்டு போய் அந்த புர்கானோட வீட்டுல சக்சஸ்ஃபுல்லா அவன் புதைச்சு வச்சிடறான். அடுத்தது ஏஞ்சலோட வீட்லயுமே அவன் புதைக்கிறதுக்காக தோண்டிக்கிட்டு இருக்கும் போது அப்போ கரெக்டாக ஏஞ்சலை மீட் பண்ணுறதுக்காக 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துருப்பாங்க. அண்ட் அதில் ஒருத்தன் நம்ம லியோ இப்படி இதெல்லாம் போச்சு வைக்கிறாங்கிற மேட்டரை பார்த்துட்டு கையும் களவுமா அவனை பிடிச்சிட்டு வந்து ஏஞ்சல்கிட்ட ஒப்படைக்க, ஏஞ்சலுமே அந்த சூனிய பொம்மையை பார்த்தோன்னுமே முதல்ல லியோவை பயங்கரமாக அடிச்சுட்டு எந்த ஒரு ஷாமன் கிட்ட சொல்லி எனக்கு இந்த மாதிரி சூனியத்தை வச்சா கமான் சொல்றா அப்படிங்கிற மாதிரி அடித்தாலும் அவன் எதுவும் பேச மாட்டேங்கிறானா. நான் அடிச்சா பத்தாது, நீங்கள் 2 பேர் உன்னை தூக்கி கொண்டு போய் முதிங்கடான்னு லியோவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்றா. அதுவே லியோவோட ஆண்டி பூஜையெல்லாம் பண்ணி ஒரு பொம்மையில் சும்மா ஊசியெல்லாம் இறக்கும் போது அந்த ஒரு எஃபெக்ட்ங்கிறது இந்த புர்கானால ஃபீல் பண்ண முடியுது. பயங்கரமான வழியில் அந்த புர்கான் கத்திக்கிட்டு இருக்க. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டெமோ மாதிரி அதோட நிறுத்திடுறாங்க. அவனை கொல்லல. நைட் இப்படி நடந்தங்காட்டி இன்னைக்கு புர்கான் ஏஞ்சலை மீட் பண்ற மாதிரி இல்லை. இருந்தாலும் ஏஞ்சல் எங்கேயோ வெளியே கிளம்பிக்கிட்டு இருப்பாளா. ஸோ அவளை கூட்டிட்டு போறதுக்காக ராய் தான் வந்திருப்பான். ராயை பார்த்தோன்னே ஏஞ்சலுக்கு கொஞ்சம் ஆச்சரியம் தான். பரவாயில்லையே, நேற்று நடந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீ திருப்பி வரமாட்டேன்னு நினைச்சேன், திருப்பி வந்திருக்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, உனக்கும் விருப்பம் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்னு சொன்னா ராய் கட் அண்ட் ரைட்டா அதுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்குன்னு ஒரு பர்சனல் எத்திக்ஸ் இருக்குது, அதை தாண்டி என்னால நடந்துக்க முடியாதுன்னு மூஞ்சி மேலேயே அவளை அசிங்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த ஏஞ்சல் ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டு போக சொல்லியிருந்திருப்பா போல. அந்த இடத்துக்கும் ராய் கூட்டிட்டு போறான். இருந்தாலும் எதுக்கு வந்திருக்கோம் என்ன விஷயம் ஏதுன்னு எதுவுமே சொல்லாம சும்மா ராயோட தலையில இருக்கிற ஒரு முடியை மட்டும் புடுங்கிக்கிட்டு நல்ல பையன் வெளியில சமத்தா வெயிட் பண்ண சரியான்ட்டு அவன் நேரா வீட்டுக்குள்ள போறா. அது யாரோட வீடுறான்னு பார்த்தா நம்ம லியோவோட ஆன்டி இருக்கிறாங்கல்ல, அவங்க வீடாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஏஞ்சலை வளைச்சு போடுறதுக்காக லியோக்கு இவங்க தானே அந்த சூனியெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயத்த எனக்கு நீ இப்போ பண்ணித்தரையா, நானும் ஒரு நபரை கரெக்ட் பண்ணுறதுக்காக ரொம்பவுமே மெனக்கேடுறேன்னு சொல்லக்குள்ள அவங்க என்னன்னா டக்குன்னு நம்ம ஏஞ்சலை பிடிச்சிக்கிட்டு கழுத்தில் கத்தியெல்லாம் வச்சிருவாங்க. மேடம் நீங்கள் என்ன போட்டு தள்ளிட்டா அப்போ லியோவை யாரு காப்பாத்துறதுன்னு ஒரு வீடியோ காலை காட்ட அதில் ஏஞ்சலோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் லியோவை கொண்டு போய் ஏதோ ஒரு கூண்டில் அடைச்சி வச்சிருந்துருப்பாங்க போல. அவனோட விரலை கூட உடச்சு விடுவாங்க லைவாவே. இப்போதைக்கு ஏஞ்சல் சொல்றதெல்லாம் பண்ணலைன்னா கண்டிப்பா லியோவை மட்டை பண்ணிடுவாங்கன்னு இவங்க ஆன்டிக்கு புரியுது. சரின்னு அவ கேட்டுக்கிட்ட மாதிரியே ராயோட முடிய வச்சு அந்த வசியம் பண்றதுக்கான மருந்து அவங்க ரெடி பண்ணி கொடுக்க, அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே ஏதோ ஹோட்டல் போயிருந்திருப்பாங்க போல. ஸோ அங்க ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குடிக்கிறதுக்கு வச்சிருந்த பியர்ல பிளான் பண்ணபடியே அந்த போர்ஷனை பியர்ல கலந்து விட ராயுமே அதை குடிச்சிடுறான். ஈவென்ச்சுவலி யாரும் இல்லாத ரூம்குள்ள தனக்குன்னு ஒரு எல்லை கோட்டை போட்டுக்கிட்டவன் அந்த சூனியத்தோட எஃபெக்டால நடு ரோட்ல நின்று ஏஞ்சலை கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஏஞ்சலுமே இந்த மாதிரி நான் ராயை கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோவை எடுத்து அவளோட ஃப்ரெண்டு புள்ள ஒருத்தர் இருப்பாள். ஸோ அவளுக்கு சென்ட் பண்ணி வெறுப்பேற்றிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நைட்டு ஏஞ்சலை மீட் பண்ணலான்னு இந்த புர்கானும் வந்துருப்பானா. ஆனா அவன் வீட்டுக்கு வர அதே டைம்ல தான் லியோவோட ஆன்டியுமே சில பூஜைகள்லாம் பண்ணி அந்த புர்கானை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவென்ச்சுவலி வீட்டுக்குள்ள வந்து அந்த புர்கானோட பாடிங்கிறது ஒரு மாதிரி ஏதோ ஒரு பண்ணி மாதிரி மாறுது. என்னடா ஏதோ கத்துற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு ராயும் வெளியில வந்து பார்த்தா அந்த இடத்துல ஆக்சுவலி புர்கான் தான் இருப்பான். அவன் தன்னைத்தானே ஒரு பண்ணி மாதிரி நினைச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ராயும் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் புர்கான் அதே இடத்துல மயங்கி போயிடுவானா. சரின்னு அவனை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்திருப்பாங்க. விஷயம் கேள்விப்பட்டு அங்க வந்து விவியனுமே இந்த ஏஞ்சல் கிட்ட என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னுலாம் கேட்டா அவ அக்கறை இல்லாம பதில் பேசிக்கிட்டு இருப்பாளாம். ஏய் நீ அவரோட ஒய்ஃப் என்னடி இப்படி பதில் பேசுறங்கிற மாதிரி விவியனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். அடுத்தது ராய் கிட்ட தான் விஷயம் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் ராய் விவியன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதுமே ஏஞ்சல் சரி அதான் ஒரு நல்லா இருக்கிறாருல, எனக்கு தூக்கம் வருது, வா வீட்டுக்கு போகலாம், என்ன கூட்டிட்டு போங்கிற மாதிரி ராயை கூட்டிட்டு ஏஞ்சல் அங்கிருந்து போயிடுவாளாம். அதுக்கப்புறம் விவியன் தான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு இந்த புர்கானை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. சைட்ல ஒரு பாட்டை ஒன்று போடுவானுங்க பார்க்கணும். 3 குட்டி போட்டதுக்கு அப்புறமே புர்கான் வேற ஒரு பொண்ணை தேடி போய் 2ஆவதா கல்யாணம் பண்ணி வேற ஒரு வீட்டில் அவளை ஸ்டே பண்ண வச்சு அங்கே இருக்கலாங்கிற முடிவு எடுத்த பிறகும் ஒரு நல்ல மனைவிங்கிறவன் தான் புருஷங்காரனுக்கு அடிப்பணிஞ்சு நடக்கணுங்கிற மாதிரியான இந்த லைக் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ்லாம் இருக்குதுல்ல, அதை விவியன் ரொம்ப நம்புவாங்க போல. எனிவேஸ் ஹாஸ்பிட்டலில் வச்சு கொஞ்ச நாள் அந்த புர்கானை நல்ல விதமாக பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் ஓரளவுக்கு தேடி வந்துடுவான்.
ஆனா அந்த ஏஞ்சல் இருக்கிறால அவ திருப்பியும் லியோவோட ஆன்ட்டியை போய் மீட் பண்ணிட்டு மறுபடியும் லியோவோட அந்த வீடியோலாம் காமிச்சு அவங்கள பயமுறுத்தி எனக்கு இன்னொருத்தர் மேல சூனியம் வச்சாகணும், அதை நீ பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் கண்டிப்பா லியோவை விட்டுறேன்னு சொல்லும்போது இப்போ இவளுக்கும் வேற ஆப்ஷன் இல்லை, ஒத்துக்கிறாங்க ஆன்ட்டியும். அன்னைக்கு நைட்டே அந்த லியோவோட ஆன்ட்டி வீட்டில் அவங்க ஒரு பக்கம் இந்த சூனியங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்க, இந்த பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிக்க, வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்த புர்கான் அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி எந்திரிச்சிட்டு அங்க இருக்கிற விவியனோட கழுத்தை பிடிச்சி அவன் நெரிக்க ஆரம்பிக்கிறான். விவியனால எதுவுமே பண்ண முடியல, எப்படியும் அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி மாடியில இருந்து கீழே இறங்கி வந்துருவாங்களாம். சத்தம் கேட்டு அவங்க வீட்டுல வேலை பார்க்குற இந்த வேலைக்கார அம்மாவுமே வந்திருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டே இருக்கும்போது அப்போ மாடியில இருந்து அந்த புர்கான் அப்படியே ஏர்லயே இறங்கி வருவானா. இறங்கி வந்தவன் அங்க இருக்கிற அந்த வேலைக்கார அம்மாவோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்க அவங்கள காப்பாத்துறதுக்காக விவியன் அங்க இருக்கிற ஒரு வேஸை எடுத்து அந்த புர்கானோட மண்டையிலே அடிச்சு உடைச்சிடுறாங்க. இருந்தாலும் அவன் விடாம விவியனோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கும் போது அப்போ விவியனோட ஷாமன் இருக்கிறாங்களா அவங்க அங்க வந்துட்டு புர்கானை கண்ட்ரோல் பண்றதுக்காக ட்ரை பண்ணக்குள்ள அவன் அந்த ஷாமனையை பிடிச்சி அடிக்கிறதுக்காக முயற்சி பண்றான். இருந்தாலும் எப்படியோ அந்த ஷாமன் புர்கானை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரும்போது லியோவோட ஆன்ட்டி ஒரு பக்கம் இந்த மந்திரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஸோ அவங்களோட மந்திரங்கிறது பயன்படல. அவங்கள விடவுமே விவியன் கூட இருந்த இந்த ஒரு ஷாமன்கிறவன் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிறான். அந்த புர்கானோட தலையில இருந்து சம்திங் ஏதோ ஒரு ஆணி மாதிரி புடுங்கி வெளியில எடுக்க என்னாச்சு சாமின்னு விவியன் அழுதுகிட்டே கிட்ட வரும்போது உன்னோட புருஷனுக்கு யாரும் சூனியா வச்சிருந்திருக்காங்க, இதை நம்ம கூடிய சீக்கிரம் எடுக்கணும்னு சொல்லுவாரு. இப்போ அப்படியே ஒரு நைட் கிளப்ல காட்டுறாங்க. அங்க ஏஞ்சல், ராய் அப்புறம் ஏஞ்சலோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி இவங்க 3 பேரும் பார்ட்டி பண்றதுக்காக வந்திருப்பாங்களா. அப்ப ராய் ரெஸ்ட் ரூமுக்கு வரும்போது ஏஞ்சலோட ஃப்ரெண்ட் இருக்கிறாள், ஸோ அவ பின்னாடியே வந்துட்டு ராயை கரெக்ட் பண்றதுக்காக முயற்சி பண்ணா யாரோ கதவை தட்டுறாங்க. யாரானா ஏஞ்சலா தான் இருக்கும். இருந்தாலும் ஏஞ்சலோட ஃப்ரெண்ட் அவ இப்போ என்ன பண்ணாலும் அதுக்கு அசிங்கமாலாம் ஃபீல் பண்ணல. ரேதர் நீ ஏற்கனவே கல்யாணமா இருக்கிற ஒருத்தனை கரெக்ட் பண்ண முயற்சி பண்ண, நீ இப்போ அஃபேர்ல இருக்கிற ஒருத்தனை தானே நான் எடுத்துக்கணும், பங்கு போட்டுக்கணும்னு நினைக்கிறேன், இதுல என்ன தப்பு இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாலுமே அங்க இருக்கிற நிறைய பேர் ஏஞ்சலுக்கு தான் சப்போர்ட். அதனால ஏஞ்சலோட அந்த ஃப்ரெண்டை ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி அங்கிருந்து அனுப்பிவிட அங்கிருந்து கிளம்பி வந்தவளும் கோவத்தில் அவளோட போனை எடுத்து யாருக்கும் மெசேஜ் பண்ற மாதிரி தெரியுது. அதுவே புர்கானோட வீட்டு லான்ல இந்த லியோ வந்து ஒரு சூனி பொம்மையை போச்சு வச்சுட்டு போயிருந்திருப்பான்ல, அதை அந்த ஷாமன் எடுக்கிறாரு. அதே நேரத்தில் வீட்டுக்குள்ள இந்த ஏஞ்சலோட ஃப்ரெண்ட் இருக்கிறாள், ஸோ அவ நம்ம விவியனுக்கு கால் பண்ணிட்டு அந்த ஏஞ்சலை நம்பாதீங்க, அவ சரியான ஒரு விஷம் பிடிச்ச பாம்பு, அவ என்னைக்கா இருந்தாலும் உங்க கழுத்தை நெரிச்சிடுவாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு போட்டோ ஒன்று அனுப்பிச்சிருப்பா. ராயை கரெக்ட் பண்ணிட்டேன்னா அந்த ஏஞ்சல் ஒரு போட்டோ அனுப்பியிருந்திருப்பால, அந்த போட்டோவை இப்போ விவியனுக்கு அனுப்பியிருந்திருக்க. அடுத்த நாளே விவியன் ஏஞ்சல் தங்கி இருந்திருக்க அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போன உடனேயுமே நீ என்னோட புருஷனை தான் கைக்குள்ள போட்டுக்கிட்ட, அது எனக்கு பிரச்சனை கிடையாது, ஈவன் நீ இப்போ ராய் கூட அஃபேர்ல இருக்கிற அதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா ராய் கூட நீ அஃபேர்ல இருக்கிறதுங்கிறது புருஷன் பொண்டாட்டியா உனக்கும் புர்கானுக்குமான விஷயம், அதுல எனக்கு தலையிட விருப்பம் இல்லை. இருந்தாலும் இந்த ராய் சின்ன பையன், இவன் என்னோட சொந்தக்கார பையன், அப்படி இருக்கும்போது இவனை உன்ன மாதிரி ஒரு பொம்பளை யூஸ் பண்ணிக்கிறத என்னால அலோ பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் அவங்க சண்டைக்கு வந்திருப்பாங்க. இவென்ச்சுவலி பேச்சுவார்த்தைங்கிறது கை கலப்பா போக அந்த ஏஞ்சலுக்கும் ஒரு 2-3 அடி விழுந்துரும். ஈவன் ராய்க்குமே கண்ணை பழுக்கிற அளவுக்கு அடியில விழுந்ததுக்கு அப்புறம் அந்த ராய் கொஞ்சம் சுயநினைவுக்கு வருவான். அதுக்கப்புறம் விவியன் ராயை கொண்டு போய் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு கிளாசெட் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள அடைச்சி வச்சிருவாங்களா. ஏஞ்சலை பார்க்காம ராயால சுத்தமா ஒண்ணுமே பண்ண முடியாது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் போய் அவளை பார்க்கணுங்கிற மாதிரி பயங்கரமா ஏதோ ட்ரக் அடிக்ட் ஆன ஒரு ஆள் மாதிரி கத்திக்கிட்டு இருப்பானா. பார்க்கறதுக்கு என்னதான் கஷ்டமா இருந்தாலும் இப்போதைக்கு இவனை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லை, இதை தவிர அப்படின்னு அந்த ஷியாமன் தான் அந்த ஐடியா கொடுத்துருப்பாரு போல. கண்டிப்பா அந்த ஏஞ்சல் இவன் மேல ஏதோ வசியம் வைக்கிற மாதிரியான ஒரு போஷனை வந்து பயன்படுத்தி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதோட பவர் குறையிற வரைக்கும் இவனை நம்ம இப்படிதான் வச்சாகணும். அது மட்டும் இல்லாம இந்த ராய் மேல பயன்படுத்தின இந்த ஒரு மேஜிக்கும் உங்களோட ஹஸ்பண்டான புர்கான் மேல வைக்கப்பட்ட அந்த ஒரு சூனியம், இது ரெண்டுமே வந்து ஒரே நபர் தான் பண்ண மாதிரி தெரியுது. இப்போ நடக்கிறத எல்லாத்தையுமே நம்ம தடுத்து நிறுத்தணும்னா அந்த நபர் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும்னு அவர் ஒரு ஐடியா கொடுக்க, அதுவே அந்த ஏஞ்சல் திருப்பியும் லியோவோட ஆன்ட்டியை வந்து மீட் பண்ணியிருக்கா. இந்த தடவை விவியனை கம்ப்ளீட்டா முடிச்சு கட்டணுங்கிற ஒரு முடிவோட தான் வந்திருக்கா. விவியன் கூட சண்டை போட்டு இருந்திருப்பால, அந்த சண்டையில விவியனோட முடியை கொஞ்சம் கொண்டு வந்திருக்காளா. இப்போதைக்கு லியோவோட ஆன்ட்டிக்கும் வேற வழி இல்லை. அவ சொன்னபடியே ஒரு சூனிய பொம்மையை ஒன்று ரெடி பண்ணிட்டு அந்த விவியனை காயப்படுத்தலாம் அப்படின்னு ஊசியை வச்சுலாம் அந்த பொம்மையை குத்துனா விவியனுக்குமே அங்க இங்க உடம்பு வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரிலாம் இருக்கும். இருந்தாலும் பெருசா இந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு இருந்திருக்காது. அதியாண்டான்னு பார்த்தா அதான் விவியன் வந்து பர்சனலா அவங்களுக்கும் ஒரு ஷாமன் வச்சிருந்திருக்காங்கல்ல, ஸோ அவங்க நம்ம விவியனை சுத்தி எந்த ஒரு மந்திர சக்திகளும் அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு
கூடாதுன்னு சொல்லி ஒரு பேரியர் மாதிரி கிரியேட் பண்ணியிருந்திருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த லியோவோட ஆண்டியுமே இந்த மாதிரி இருக்கு, ஸோ அதனால அவ்வளோ ஈஸியாக அவளை காயப்படுத்திட முடியாது, யாரோ ஒருத்தங்க அவளை சுற்றி எந்நேரம் அவளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு அவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீ இந்த ஒரு மந்திரிச்ச முட்டையை அவளை எப்படியாவது சாப்பிட வைங்கிற மாதிரி ஒரு கருப்பு கலர் முட்டையை ஒன்று கொடுக்க, விவியனும் அந்த ஷியாமனும் ராயை ஒரு இடத்துல அச்சு வச்சிருந்துருப்பாங்கல்ல, அவனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்களா. ஸோ இப்போ அந்த அவனோட பாடியிலேருந்து அந்த வசியெல்லாம் போயிட்டு இப்போ நார்மலாக இருக்கிறான். ஆனால் நார்மலாக இருந்தாலுமே என்னென்ன நடந்ததுங்கிற எல்லா விஷயமே அவனுக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. அதனாலே தன்னோட இந்த பவுண்டரியை வந்து அவன் மீறிட்டான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம அங்கிளுக்கு வேற துரோகம் பண்ணியிருந்திருக்கோம், என்னை யூஸ் பண்ணிட்டாங்க, அப்புறம் வேற சின்ன பையன் வேற, ஸோ அதனாலேயே பயங்கரமாக அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பானா. விவியன் தான் ஆறுதல் படுத்துறாங்க, இதை நீ தெரிஞ்சும் பண்ணல, அதே நேரத்தில் இது எல்லாமே நடந்தும் முடிஞ்சிருச்சு, ஸோ அதனால இதை நினைச்சல நீ வருத்தப்பண்ணுங்கிற தேவை கிடையாதுன்னு. இருந்தாலுமே ராய் அந்த புர்கான் கிட்டேயுமே போயிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா. இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறத எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஓகே இவ வந்து சூனியன் தான் வச்சுருந்துருக்கணும், ஒரு வேளை என்னோட காசுக்கு பின்னாடி தான் இவ வந்திருக்கா, இந்த ஏஞ்சல் வந்திருக்காங்கிற எல்லாத்தையுமே புர்கான் புரிஞ்சுக்கிறான். அவளுக்கு தேவை காசு தான் அப்படின்னா அந்த காசு அவளோட மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு வரலான்னு புர்கான் அங்கிருந்து கிளம்புறான். நீ எப்படி இருக்கும்போது அந்த ஏஞ்சல் இருக்கிறாள், ஸோ அவ மாறு வேஷத்தில் வந்துட்டு வீட்டுக்கு பின்பக்கம் வந்து ஏதோ டெலிவரி வந்திருக்குங்கிற மாதிரி வீட்டில் அந்த வேலை பார்க்குற அம்மா ஒருத்தங்க இருப்பாங்களா, அவங்க கிட்ட ஒரு கேக் ஒன்று கொடுத்துருந்துருப்பா. அதே நேரத்தில் புர்கானுமே ஏஞ்சலை பார்க்கறதுக்காக ஏஞ்சலோட வீட்டுக்கு போயிருக்கும் போது ஏஞ்சல் தான் அங்க இருக்க மாட்டால, எல்லா ரூம்லயும் அங்கிட்ட இங்கிட்ட சுத்திக்கிட்டே இருக்க. அப்போ ஒரு கண்ணாடியில கண்டிப்பா அவங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி எழுதி வச்சிருந்திருப்பா. சோ ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அவருக்கு புரியுது. அதனால காரை எடுத்துட்டு திருப்பி ஒரு வேகமா வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா கரெக்டா டிராபிக்ல மாட்டிக்கிறாரா. அந்த ஏஞ்சல் இங்க வீட்டுல கேக் டெலிவரி பண்ணியிருந்திருப்பால, விவியனும் அதை பிரிச்சு பார்த்துட்டு பாரு யாரும் நமக்கு கேக்ல அனுப்பியிருந்திருக்காங்க, ஒருவேளை உங்க அங்கிளுக்கு ஏதோ ஆர்டர் போட்டிருப்பாரு என்னன்னு ரெண்டு பேரும் அந்த கேக்கை கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிப்பாங்களா. ராய் அதை வாயில வச்சனுமே துப்பிடுறான், என்ன ஏதோ அழுகி போன முட்டை மாதிரி இருக்கேன்னு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி விவியன் அதை ஒரே கல்ப்ல முழுங்கி இருந்திருப்பாங்க போல, அவங்களுக்கு உடம்புல ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. லியோவோட ஆன்டியுமே சூனியத்தெல்லாம் ஆரம்பிச்சு பொம்மையில ஒரு ஊசியை இறக்க இங்க விவியன் வாமிட் எடுக்கிறாங்க. அந்த வாமிட்ல புழுக்கெல்லாம் வருது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆக போதான்னு பார்த்தா இல்ல, ரேதர் அவங்களோட பாடியை டேக் ஓவர் பண்ணி அப்படியே ஒரு கத்தி எடுத்து என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறையாடின்னு அந்த வேலைக்கார அம்மாவை போட்டு தள்ளுறதுக்காக போக, என்னமா பண்ணிட்டு இருக்கிறேன்னு அவங்களோட பையன் வருவானா, அவ்வளவுதான் நீ சாத்தானோட குழந்தைடான்னு அவனை போட்டு தள்ளுறதுக்காக கார்னர் பண்ண ஆரம்பிச்சா. பையனை காப்பாத்துறதுக்காக திருப்பியும் அந்த வேலைக்கார அம்மா விவியனை தடுக்கிறதுக்காக வந்தா, இந்த தடவை கத்தியை வச்சு அந்த வேலைக்கார அம்மாவை அதே இடத்துல குத்தி போட்டாரா. லியோவோட ஆன்டி அந்த சூனியத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க விவியன் அவங்க வாயிலிருந்து பூரான்லாம் எடுத்து போடுறாங்க. ஈவன் அவங்களோட தலையில பெருசா அடி கூட படல, இருந்தாலும் தலையில இருந்து பொல பொலன்னு ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கு. அப்போ ரூம்குள்ள இருந்து திருப்பி அந்த பையன் எட்டி பாக்குற மாதிரி தெரிய அவனை போட்டு தள்ளிடலாமான்னு பார்க்கும்போது கரெக்டா அந்த வீட்டுல வேலை பார்க்குற அம்மா கத்தி குத்து வாங்கி அங்கேயே மயங்கி இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க கண் விழிச்சு எப்படியோ அந்த பையனை காப்பாத்தி அங்க ரூம்ல கதவு சாத்திக்கிறாங்களா. அப்பதான் கரெக்டா புர்கானும் வீட்டுக்குள்ள வந்திருப்பான். அவனை பார்த்த உடனே அடுத்தது அவனோட கழுத்துல கத்தியை வச்சு கிழிக்க, நல்ல வேலை மொத்தமா அவனை முடிச்சு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஷியாமன் அங்க வந்துட்டு அவங்க நம்ம விவியனை கண்ட்ரோல்ல எடுக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க பெருசா எதுவும் பண்ணாத அளவுக்கு அவங்கள சும்மா ஏர்ல வந்து அப்படியே ட்ராப் பண்ணி மட்டும்தான் வச்சிருந்திருக்காங்களா. அந்த கேக்கை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்கிற விஷயத்தெல்லாம் ராய் சொல்லியிருந்திருப்பான் போல. கண்டிப்பா இந்த கேக்கை யார் அனுப்பி வச்சாங்களோ அவங்க ஏதோ ஒரு மந்திரவாதி ஒரு ஷாமனை பயன்படுத்தி தான் இந்த சூனியெல்லாம் பண்ணியிருந்திருக்கணும். அதை யாருங்கிறத கண்டுபிடிச்சா தான் இப்போ விவியனை நம்மளால காப்பாற்ற முடியும்னு சொல்லுவாரு. கண்டிப்பா இது ஏஞ்சல் தான் யாரோ ஒருத்தரை வச்சு பண்றா, ஆனா அது யாருங்கிறத கண்டுபிடிச்சாகணும். அதுவே லியோவோட ஆன்டிக்குமே இப்போ யாரோ ஒருத்தங்க அவங்களோட பூஜையில தடையிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அப்படி தடையிட்டு அந்த ஒரு நபருங்கிறவங்க பயங்கர பவர்ஃபுல்லான ஒருத்தங்க. விவியன் கூட இருந்துகிட்டு விவியனை ப்ரொடெக்ட் பண்ற அந்த ஒரு மந்திரவாதி அவன் பயங்கர சக்திசாலியா இருக்கிறான். இருந்தாலும் அவனை இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு அங்க சூனியத்துக்காக சம்திங் எதையோ வச்சு கிண்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுல இந்த சுடுகாட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த மண் எல்லாத்தையுமே அதுக்குள்ள கொட்டிக்கிட்டு இருக்க. இந்த கேப்ல லியோவோட ஆன்டி அந்த ஏஞ்சல் ரியலைஸ் பண்ணாத நேரத்துல அவகிட்ட இருந்து சில முடிகளை எடுத்து அப்படியே ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. இப்போ அவங்க இந்த சூனியத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இதன் விளைவாக தூங்கிக்கிட்டு இருந்த விவியன் மேல ஏகப்பட்ட மண்ணெல்லாம் வந்து விழுகிற மாதிரி இருக்கும். உடனே அந்த மண்ணுல இருந்து அடிச்சு பிடிச்சு அவங்க எந்திரிக்கிறாங்க. அது வெறும் இமேஜினேஷன் தான். ஆனா அதே நேரத்துல அவங்களோட தலையெல்லாம் பயங்கரமா அரிக்க ஆரம்பிக்கும். என்னடான்னு போட்டு சொரிஞ்சா ஏகப்பட்ட புழுவெல்லாம் வர ஆரம்பிக்க அப்படியே அலறி அடிச்சு ரெஸ்ட் ரூமுக்கு ஓடுறாங்க. ஷவர்ல தலையை போட்டு வாஷ் பண்ண ஆரம்பிச்சா அப்படியே முடி எல்லாமே கொத்து கொத்தா கீழே விழுகுது. ஈவன் பூரான்லாம் தலையில இருந்து வருது. அப்போ ஏஞ்சல் அங்க இருக்கிற மாதிரியும் ஒரு கத்தியை வச்சு இந்த விவியனை போட்டு தள்ளுறதுக்காக வர மாதிரியெல்லாம் ஃபீல் ஆக அது வெறும் இமேஜினேஷன் தான். இன்னொரு பக்கம் ராயும் விவியன் கூட இருந்த அந்த ஒரு ஷியாமனும் இதுக்கு முன்னாடி ராயை கூப்பிட்டு அந்த ஏஞ்சல் இந்த ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாள். ஸோ நம்ம ஆன்டி விவியனுக்கு வைக்கிற
இருக்கிற சூனியங்கிறது இங்க இருக்கிற யாரோ ஒருத்தங்க பண்ற வேலையா தான் இருக்குமோன்னு அந்த ஷியாமனை ராய் கூட்டிட்டு வந்திருப்பான். அண்ட் அப்போ அங்க ஏஞ்சலோட சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க போல. அவனுங்க ராயை தருகிறதுக்காக முயற்சி பண்ணா 2 பேருக்கும் மூக்கு மேலே 2 அடியை வச்சு அதே இடத்துல படுக்க போட்டுறானா. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட கார்ல இருந்து யாரோ அணத்துற மாதிரி சத்தம் கேட்க என்னடான்னு இவனும் போய் பாக்குறான். பார்த்தா லியோவை அவங்க கட்டி வச்சு கார்ல இழுத்துட்டு வந்துருப்பாங்க. ஸோ அவனை அவிழ்த்து விட இங்க விவியன் ரெஸ்ட் ரூம்ல இருப்பாங்கல்ல. அப்போ அந்த ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாமே வந்து ஏகப்பட்ட பாம்பெல்லாம் வர மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பாத்ரூமே மொத்தமா ரத்தத்தால் அப்படியே நிரம்ப ஆரம்பிக்கும். அந்த ரத்தங்கிறத அவங்கள மூழ்கடிக்க ஆரம்பிக்குது. இந்த சூனியத்தெல்லாம் லியோவோட ஆன்டி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த ஷியாமன் அங்க போயிட்டு அந்த லியோவோட ஆன்டியை தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ண அப்பதான் புர்கானோ ரூமுக்கு வரும்போது இங்க விவியன் ஆளை காணோன்னு யோசிக்க பாத்ரூம்ல இருந்து ஏதோ அணத்துற மாதிரியான சத்தம் கேட்குமா. இந்த ஆளும் போய் பார்த்தா அதான் பாத்ரூம் ஃபுல்லாமே ரத்தமா நிரம்புற மாதிரி இருக்கும்ல. உதவி பண்ணலான்னு இருந்தாலும் அங்க ஏகப்பட்ட பாம்புகள்லாம் வரும். அந்த பாம்புகள்லாம் அவனையும் கொத்துற மாதிரி ஃபீல் ஆக அது எல்லாமே இமேஜினேஷன் தான், இருந்தாலும் அது அங்க இருக்கிற மாதிரியே இருக்கும். இதே நேரத்துல விவியனோட ஷியாமனும் அந்த லியோவோட ஆன்டியும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு லியோவோட ஆன்டிலாம் அங்க பேக்கப்புக்காக ஏகப்பட்ட ஆன்மாக்கள் எல்லாம் கூப்பிட்டு அது எல்லாமே அந்த ஷியாமன் மேல ஏறி அவனை சாகடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் அதுல இருந்து எஸ்கேப் ஆகிட்டு அந்த ஆன்டியை போட்டு தள்ளான்னு போகக்குள்ள கரெக்டா லியோ அங்க வந்து இல்ல ப்ளீஸ் அவங்கள எதுவும் பண்ணாதீங்க, எனக்காக தான் அவங்க இவ்வளவும் பண்ணுனாங்க, உங்க மேல அவங்களுக்கு எந்த விதத்திலையும் வெறுப்பு இல்லைன்னு சொல்லி அவங்க ஆன்டியை ப்ரொடெக்ட் பண்றான். ஈவென்ச்சுவலி இங்க விவியனும் நார்மலாக இப்போ விவியன் புர்கான் அப்புறம் அவங்க பையன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கட்டி போச்சு பாசமலையெல்லாம் பொழிஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா. என்னடா நினைச்சது எதுவுமே நடக்கல அப்படின்னாலும் ஃபைன் அட்லீஸ்ட் உயிராது இருக்குதுன்னு அந்த ஏஞ்சலுமே வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்துகிட்டு இருப்பாளா. அப்போ அவளோட காருக்குள்ள அங்க ஏகப்பட்ட பாம்புகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே அந்த பாம்புகள் கிட்ட இருந்தாலும் அவள் தப்பிக்கிறதுக்காக காரை விட்டு இறங்கி வந்தாலும் அவளை போட்டு தள்ளுறதுக்காக அந்த பாம்புகள்லாம் அவளை ஃபாலோ பண்ண இந்த பாம்புகள்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்த்தா அது அந்த லியோவோட ஆன்டி பார்த்த வேலையா தான் இருக்கும். ஸோ அவங்க விவியனுக்கு சூனியம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளோட மண்டையில இருந்து முடியை கொஞ்சம் எடுத்து இருந்திருப்பாங்கல்ல. அப்படி எடுத்து அந்த முடியை வச்சு லேட்டரா இன்னொரு சூனியம் போட்டு இவளையும் காலி பண்ண அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.